ஹே காய்ஸ், வெல்கம் டு குண்டு மாமி சமையல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான். நான் இதுக்கு 3/4 கப் ரவையும் 1/2 கப் சர்க்கரையும் எடுத்துருக்கேன். சர்க்கரை நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எடுத்துக்கலாம். இதுக்கு நான் குட்டி சைஸ் ஆப்பிள்லேருந்து 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஆப்பிளாக இருந்தால் 1 ஆப்பிள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் நம்ம அப்படியே போடக்கூடாது. தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பிளாக எடுத்து நான் அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி தான் நான் அந்த ஆப்பிளையும் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுலேயே அதே மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்லைஸாக சின்ன சின்ன சாப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறோம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நான் இப்போ நெய் தான் ஆட் பண்ண போகிறோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் ஆவின் நெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கேஷ்யூ ரொம்ப நம்ம வறுத்துடக்கூடாது, எனக்கு கருப்பாக மாறிடும். ஸோ அதை லைட்டாக ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு நொப்பி வரும். ஸோ அது வரையும் நீங்கள் வறுத்தா போதுமான இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இதை மாற்றிட்டு இப்போ ஆல்ரெடி இருக்க அந்த நெய்யிலேயே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்துக்கோங்க. ஸோ கைவிட நல்லா கட்டி இல்லாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. கட்டி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டோடனே நல்ல நெய் வாசம் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் 2 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா கை விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஆப்பிள் இது பார்த்திங்கன்னா ரவை வெந்து வரப்போ ஆப்பிளும் அது கூட நல்லா வெந்து வரும். ஸோ அப்போ அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ரவையை சேர்த்ததுக்கப்புறம் கையை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்படி கலந்து விடுறதுனால தான் நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப சுவையான கேசரி நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கை லைட்டாக வலிக்க தான் செய்யும். பட் நம்ம என்ன செய்யணும், கை 2 கையும் மாற்றி மாற்றி இதில் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டால் கூட நம்ம அடி பிடிச்சிரும். முக்கியமாக இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிம்மில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மீடியமாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது அடி பிடிக்கும், இல்லைன்னா கட்டி விழுவும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவையெல்லாம் வெந்து திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இது கூட நீங்கள் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த சுகர் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறேன். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த உப்பு தான் அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மறுபடியும் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேசரி ரொம்பவே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி இவ்வளோ தான். நம்ம இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இது போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது சேர்க்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைனலி இவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும்.
ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.